இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சூர்யா, டாடி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீ செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் அதை யாரும் பண்ண மாட்டாங்க. கௌரவம் பார்க்காம, மதிப்பு மரியாதை பத்தி யோசிக்காம கையேந்து ஒரு இடத்துல போய் பிச்சை கட்டு உட்கார்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. என்ன செய்ய சொல்லியிருந்தா கூட நான் யோசிப்பேன்டா. ஆனா நீ எதை பத்தியுமே யோசிக்காம உடனே நான் பண்றேன்னு சொன்னல. ஆனா நீ சொன்னப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. நீ அப்படிதான் சொல்லுவ, கோயில் வாசல் வரைக்கும் போய் திரும்பி வந்துருவன்னு நினைச்ச. என் நினைப்பே நீ பொய்யாக்கிட்ட. அதுவும் எவ்வளவு சின்சியரா அதை நீ செஞ்சன்னு விவேக் சொல்லும் போது அப்போ மனசு கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு நந்தினிக்கு உடம்புக்கு நல்லபடியா இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் உன்னுடைய வேண்டுதல் தான். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நந்தினிக்கு அம்மா போட்டிருக்கு. அது சரியாகிற வரைக்கும் வீட்டுல எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொன்னப்போ முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது நீதான். எப்பவுமே குடிச்சிட்டு தெரியறவன் இவன் எப்படி குடிய நிப்பாட்டுவான்? ஒருவேளை என் கண்ணு முன்னாடி சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வெளியில போய் குடிச்சிட்டு வந்துருவான்னு நான் சந்தேகப்பட்டேன்டா. ஆனா இத்தனை நாளா ஒரு சொட்டு கூட குடிக்காம இவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருக்கேடா. சூர்யா, இதாண்டா எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா நந்தினி மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குல்ல? நீ எதுவும் தப்பா பண்ண போய் அவளுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல டாட். டேய், நீ ஈஸியா சொல்றடா. உன்னை பத்தி சுத்தி இருக்கிற எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாட்டுல பூகம்பம் வந்தாலும் குடிக்கிற ஆள் நீ. அதுவும் இந்த 3-4 நாளா குடிக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டா. ஆனா என்ன நினைச்சு நீ இதை செஞ்சல எனக்கு தெரியாது. ஆனா நந்தினிக்கு நீ மறுபொறுப்பை கொடுத்துருக்கடா. உன்னோட வேண்டுதலால மட்டும்தான் நந்தினி இன்னைக்கு நல்லா இருக்கா. அஷோ டாட், நீங்க ரொம்ப பெருசா இதை பில்டப் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல டாட். அதான் அந்த தோரணமலை சாமியார் சொன்னார்ல, இந்த மாதிரி நான் செஞ்சா நந்தினிக்கு சரியாயிடும்னு. நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான் டாடி. உனக்கு இதோட முக்கியத்துவம் புரியலடா. இல்ல டாட், எப்படி பார்த்தாலும் அந்த நந்தினிக்கு எல்லாமே நான் தான் டாடி இந்த வீட்டுல. இன்ஃபேக்ட் என்ன நம்பிதான் இந்த வீட்லயே அவ இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் தானே பார்க்கணும். ஒரு பொண்டாட்டியா அவ பாவம் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கா. எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவ எப்படி துடிச்சு போய் உதவியெல்லாம் பண்ணிருக்கா டாட். அது மட்டுமா டாடி, இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை சாத்தானங்களும் அவளை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அவ இருந்திருக்கா டாடி. பல விஷயத்த அவ என்கிட்ட சொல்றதே இல்ல டாடி. அப்படி பார்க்கும்போது அவ எனக்காக செஞ்ச தியாகத்தை விட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தோணல டாடி. பாவ் சூர்யா, இதே அன்போட இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லபடியா வாழணும்டா. இனிமே எனக்கு நந்தினியை பத்தி எந்த கவலையும் இல்லடா. நீ பார்த்துப்ப.